வணக்கம். திருச்சி மதுரை சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைய பயணம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 2 பாடல் பெற்ற சிவன் கோயில்களை பார்க்க போகிறோம். அதற்காக நண்பர்களுடன் சென்று கொண்டிருக்கின்றேன். காலையில் 7:45 மணிக்கு எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். எங்களோட டார்கெட் இப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு முதல்ல போகணும். அதனால் மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சும்மா டீ அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ திருநெல்வேலி ரூட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போ எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருநெல்வேலிக்கு உள்ளேயே இருக்கிற நெல்லையப்பர் கோயிலை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் குற்றாலநாதர் கோயிலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய திட்டம். இப்போது ஹைவேலேருந்து சர்வீஸ் ரோடு பிடிச்சி திருநெல்வேலிக்கு உள்ளே நாம் என்ட்ராக போகிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் நெல்லையப்பர் கோவிலை அடைந்து விடுவோம். இந்த இடத்துக்கு முதல் முறை நான் அதாவது இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு முதல் முறை வர்றதுனால கூகுள் மேப்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவாக வந்தோம். நெல்லையப்பர் கோவில் மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் திருநெல்வேலி கோயில்கிட்ட வரும்பொழுது மணி 11:30 ஆயிடுச்சு. இந்த நெல்லையப்பர் கோயிலை பற்றி இணையதளத்தில் படிக்கும் பொழுது, இந்த கோவிலில் சிவனுக்கு எப்படி ஒரு தனி சன்னதி ராஜகோபுரம் இருக்கோ அதே மாதிரி அம்மனுக்கும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். போன வாரம் தான் திருச்சுழி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகும்பொழுது அங்கேயும் சிவனுக்கு எப்படி தனி சன்னதியோ அதே மாதிரி அம்மனுக்கும் தனி சன்னதி இருந்தது. ஆனால் இங்கே நெல்லையப்பர் கோயிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்பொழுது, அந்த சிவன் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இப்போ நாம் வளைய போகிற இந்த ரைட் ஹேண்ட் சைடு பக்கத்துலேயே ஒரு கார் பார்க்கிங் இருந்திருக்கு. அதை நாங்கள் கவனிக்கல. அது ஒரு ப்ரைவேட் கார் பார்க்கிங். இப்போ நாம் டேர்ன் பண்ண உடனே நமக்கு அந்த நெல்லையப்பர் கோயிலுடைய அந்த நுழைவாயில் நமக்கு நேராக மிக அழகாக தெரியும். கோட்டை வாயில் மாதிரி ரொம்ப அழகான அமைப்புடன் அந்த வாயில் காணப்பட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை கிட்ட பார்ப்போம். உள்ளே போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு சிவனை தரிசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளே போனோம். ஆனால் எங்களுக்கு அங்கே கோயிலை சுற்றி பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கல. எங்களுடைய திட்டம் இங்கே நெல்லையப்பர் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு எப்படியும் 1 மணிக்கிட்ட ஆயிரும். அதனால் கண்டிப்பாக கோயிலெல்லாம் பூட்டிடுவாங்க. எங்களுடைய பயணத்தை குற்றாலநாதர் கோயிலை நோக்கி ஆரம்பித்து அங்கே போயிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே கோயில் எப்படியும் திறக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இங்கே வந்தோம். நுழைவாயிலுடைய இந்த கட்டமைப்பே ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நுழைவாயில் தாண்டின உடனே நெல்லையப்பருடைய அந்த ராஜகோபுரம் நமக்கு மிக அழகாக இப்போ தெரியுது. இதுதான் சிவன் சன்னதிக்கு போகிற வழி. இப்போ அப்படியே திரும்பி கோயிலுடைய இந்த வெளிப்பிரகாரம் அந்த சாலையில் போயிட்டுருக்கோம். அப்படியே மெதுவாக இடம் கிடைக்குமான்னு பார்க்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்குது, இடம் இல்லை. பார்க்கிங்கும் எங்கே பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே தேடிக்கிட்டு மெதுவாக இந்த சாலையில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் அப்படின்னு ரைட் சைடு ஏரோ மார்க் போட்டிருந்தது. ஆனால் அந்த சாலை பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய மார்க்கெட் பாதை மாதிரி தெரிஞ்சது. நிறையா பூக்கடைங்க, தேங்காய், பழம் இந்த மாதிரி கடைங்க இருந்தது. அதுக்குள்ளே கார் போகுமாங்கிற டவுட்டில் நாங்கள் போகலை. அப்படியே நேராக போயிட்டு சரி ஒரு சுற்றி வருவோம், எங்கே இடம் கிடைக்குதோ நிறுத்திட்டு நடந்து வரலாம் அப்படிங்கிற பிளானில் மெதுவாக போயிட்டுருக்கோம். இன்னும் இடம் கிடைக்கல. இப்போது அம்மன் சன்னதிக்கு போகிற அந்த ராஜகோபுரம் நமது பார்வைக்கு தெரியுது. இந்த நெல்லையப்பர் கோவில் பாண்டிய நாட்டு தலங்களுள் ஒன்றாகும். திருநெல்வேலியோட புராண பெயர் வேணுவனம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. வேணுவனம் அப்படிங்கிறது மூங்கில் காடு அப்படிங்கிற ஒரு பொருளாகவும் அதே மாதிரி நீர்வளம் நிறைந்த பகுதி அப்படிங்கிற ஒரு பொருளாகவும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த கோவிலுடைய தல விருட்சமும் மூங்கில் தான். அதனால் அந்த வேணுவனம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கும் போல். வேணுவனத்தில் அமைந்த சிவன் கோவில் அப்படிங்கிற காரணத்தால் இங்கே இருக்கிற மூலவர் வேணுவனநாதர் மற்றும் வேணுவனேஸ்வரர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாரு. பிற்காலத்தில் இந்த வேணுவனம் அப்படிங்கிற பகுதி திருநெல்வேலி அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கு. அதுக்கும் சில காரணங்கள் புராணங்களில் குறிப்பிடப்படுது. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை பற்றி பார்ப்போம். அப்படியே வெளிப்பிரகாரத்தை சுற்றிக்கிட்டே கோவிலுடைய மேற்கு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் இடம் கிடைக்கல. தூரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்தது. சரி அப்படியே கிடைக்கிற இடத்துல நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை மெதுவாக பார்க் பண்ணிவிட்டு
இந்த கோவில் தான் டவுனுக்குள்ளே தானே இருக்குது, பீக்கான ஏரியாவில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பூஜை பொருட்கள் கிடைக்கிறதுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரல, இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளானில் வந்தாச்சு. எனது நண்பர் இயற்கை விவசாயி மனோகர் காரை பார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரை நிறுத்துறதுக்கு இடம் கண்டுபிடிக்கிறதுக்கே நேரம் ரொம்ப ஓடிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நடந்து போய் அந்த மார்க்கெட்டில் போயிட்டு பூஜை பொருட்கள் வாங்கலான்ட்டு போனோம். எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரே கடையிலேயே இங்கே வந்து தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்கு இந்த மாதிரி அர்ச்சனைக்கு கிடைக்கல. ஒன்று ஒன்று ஒரு ஒரு கடையில் தனித்தனியாக இருக்குது. அப்புறமா ஒருத்தர் சொன்னார், கோவிலுக்கு உள்ளேயே அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் ராஜகோபுரம் உள்ளே நுழைஞ்சோம். நாங்கள் சிவன் கோயிலுக்குள்ளே தான் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கவனிக்கல. கடைசியில் நாங்கள் போனது வந்து அம்மன் சன்னதி. அம்மன் வந்து காந்திமதி அம்மை அப்படிங்கிற பெயரால் இங்கே வழங்கப்படுறாங்க. மூலஸ்தானம் போயிட்டு அம்மனை பார்க்குற வரைக்கும் நான் வந்து சிவன் கோயில் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் தீப ஆராதனை பார்க்கும் பொழுது அம்மன் இருந்தாங்க. அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த முதல் பிரகாரத்தை அப்படியே மெதுவாக வலம் வந்துட்டு, சரி அடுத்து நாம் வந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்கே போகிறதுன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மன் சன்னதியிலேருந்து வந்து இடதுபுறமாகவே நாம் வந்து சிவன் சன்னதிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய மண்டபம் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தரிசனம் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட மணி 12:45 ஆயிடுச்சு. சரி சிவனை எப்படியாவது பார்த்துடணும், நம்ம பிளான் படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குற்றாலநாதர் கோவிலுக்கு போகணும்னு சொல்லி அவசரமாக சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய், பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, பன்னீர் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறோம். சிவன் சன்னதிக்கு முன்னாடி பிரம்மாண்ட வெள்ளை நந்தி மிக அழகாக இருந்தார். சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா கதவு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மணி வந்து 12:50. இனிமேல் 4 மணிக்கு மேலே தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, அப்படியே வந்து சிவன் சன்னதியை ஒரு சுற்று வரலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்களுடன் அப்படியே மெதுவாக அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்பு பார்க்குறதுக்கு மிக 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 அருமையாக இருந்தது. போன வாரம் திருச்சுழியில் பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட அந்த அமைப்பு இருக்குது. இது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 5 அம்பலங்களுள் 2 அம்பலங்கள் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்குது. ஒன்று இந்த நெல்லையப்பர் தாமிர சபையாகவும், குற்றாலநாதர் வந்து சித்திர சபையாகவும் கருதப்படுது. அம்மன் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு குற்றாலநாதர் கோவில் நோக்கி பயணம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நெல்லையப்பர் கோயில் வந்துட்டு சிவனை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நைட்டு வரோம். இந்த வந்த பாதையிலே இப்போ வரோம். இப்போ வலதுபுறம் நாம் திரும்பும்பொழுது அந்த பார்க்கிங் இந்த டைம் நாங்கள் மிஸ் பண்ணல. காரை வந்து முன்னாடியே அந்த பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து போனோம். இது ப்ரைவேட் பார்க்கிங்கிறதுனால 12 ஹார்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குற்றாலநாதர் கோவிலிருந்து ராஜபாளையம் வழியாக மதுரை போகிறதுக்கு வேறு ஒரு ரூட் இருந்தாலும் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து திருநெல்வேலி வந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 4 வே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி நெல்லையப்பர் கோயிலையும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இங்கே வந்திருக்கோம். சுமார் 7 மணி அளவில் வந்து இங்கே நெல்லையப்பர் கோயில் வந்து அடைஞ்சோம். சிவனை போயிட்டு திருப்தியாக பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அங்கே நெல்லையப்பர் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னொரு காலத்தில் வேதபட்டர் அப்படிங்கிறவர் இந்த திருநெல்வேலி பகுதியில் வாழ்ந்திருக்காரு. அவர் சிவன் மீது மிக மிக பக்தி கொண்டவர். அவருடைய பக்தியை சோதிக்க விரும்பிய இறைவன் வந்து அவரை ஏழ்மை நிலைக்கு உண்டாக்கி அவர் என்ன பண்ணுறாருங்கிறது பரிசோதித்து பார்த்துருக்காரு. அந்த நிலையிலும் இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக அவர் வீடு வீடாக நெல் யாசகம் பெற்று அதை காய வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுவார் போல். அதை மாதிரி ஒரு டைம் பண்ணும் பொழுது நெல்லை காய வச்சுட்டு அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த டைமில் வந்து மழை ரொம்ப பெஞ்சிருக்கு. இறைவனுக்காக காய வைத்த நெல் எங்கே மழையில் நனைஞ்சிடுமோ அப்படின்னு பயந்து வேக வேகமாக வந்து பார்த்தா அந்த நெல்லை சுற்றி ஒரு வேலி அமைப்பு மாதிரி மழை வந்து நெல் மேலே படாமலும் அந்த நெல் இருக்க ஏரியாவில் வெயிலும் காஞ்சிருக்கு. இந்த அதிசயத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போன அவர் வந்து பாண்டிய மன்னன்ட்ட போய் தெரிவிக்கவும் அவரும் அந்த அதிசயத்தை காண வேகமாக இங்கே வந்திருக்காரு. இந்த அதிசயத்தை பார்த்த மன்னர் வந்து அன்றிலிருந்து நெல்லுக்கு வேலி காத்த பெருமானை வந்து நெல்வேலி நாதர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவரை வேணுவனம்னு பெயர் பெற்ற அந்த பகுதியை நெல்வேலி என்று மாற்றி அமைச்சிருக்கிறாரு. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது.
அவர் வாழ்ந்த காலங்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்போவே அவர் திருநெல்வேலி பதிகம்னு பாடி வச்சிருக்காரு. அதனால் அதற்கு முந்தைய காலங்கள்ல இருந்தே இந்த இடத்துக்கு திருநெல்வேலி அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கக்கூடும். நான் கேள்விப்பட்ட விஷயங்களை இங்கே பகிர்ந்திருக்கின்றேன். இதில் தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும். காலையில் வந்தப்போ சிவனை பார்க்க முடியல. இருந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் வரும்பொழுது மிக திருப்தியாக சிவ தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கோவிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இரவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரம்மியமாக இருந்தது இந்த கோவில். நண்பர்களும் நானும் மிக திருப்தியாக இந்த தரிசனம் முடிச்சுட்டு எங்களுடைய ரிட்டர்ன் பயணத்தை திருச்சி நோக்கி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 8 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் தரிசனம் முடியவே 8:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக ஹைவே பிடிச்சி நடுவில் சாப்பிட்டுட்டு திருச்சி அடையும் போது 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நண்பர்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வீடு சேரும்பொழுது காலை 2 மணி. அடுத்த பதிவில் திருக்குற்றாலநாதர் கோவிலை பற்றி பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.